ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருமங்கலக்குடின்ற ஒரு ஊரில் இருக்கோம். இது வந்து கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப பழமையான சிவன் கோயிலாக இருக்குது. நீங்கள் கும்பகோணம் மாவட்டம் வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி கும்பகோணத்தில் இருக்க எல்லா கோயிலுமே விசிட் பண்ணலான்னு பிளானில் இருந்தோம்ல, அதில் இதுதான் ஃபஸ்ட்டு கோயில். இந்த கோயிலில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகி சூரியன் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப ஐதீகம்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து விளக்கு போட்டோம். ஆக்சுவலி அந்த விளக்குலாம் சின்ன சின்னதாக இருந்தனால கையில் பிடிச்சி போட முடியல, ரொம்ப சூடாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வெயில் டைம் இருந்தனால பயங்கரமாக எங்களுக்கு வேர்த்து கொட்டுச்சு. அதனால் ஒரு மாதிரி அலைன்மெண்ட் இல்லாமல் நான் ஏடா கூடமாக போட்டு விட்டேன். பட் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சாமி விஷயத்தில் பயங்கர ப்ராப்பராக இருப்பாங்க. அவங்க அலைன்மெண்ட்லாம் வச்சு ரொம்ப ப்ராப்பராக போட்டுட்டு எந்த பார்த்து என்ன இப்படி போட்டு வச்சுருக்கேன்னு என்னை கேட்டாங்க. பரவாயில்லம்மா விடுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கையெடுத்து கும்பிட்டு கோயிலில் நின்று கையெடுத்து கும்பிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எதுவுமே பொருள் வாங்கலை காய்ஸ். பிகாஸ் ரொம்ப விலை சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் கூட 300-400 சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு சுக்கிரன் கோயிலுக்கு நாங்கள் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டோம். அந்த கோயிலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால ஸோ அந்த கோயிலில் ரொம்ப பெருசாக இல்லை. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து லாட்ஜ் வந்துட்டோம். ஏன்னா நைட் மட்டும் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு லாட்ஜ் வந்தோன்னா எங்கள் 4 பேருக்கு இந்த ரூம் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஒரு நைட் தங்குறதுக்கு இந்த ரூம் ஓகே தான் நான் சொல்லுவேன். நானும் என் ஹஸ்பண்ட், என்னோடய மாமியாரும், எங்கள் அம்மாவும் 2 கிட்ஸ் மட்டும் நாங்கள் வந்திருந்தோம். ஓகே தான், இந்த ரூம் நல்லா தான் இருந்தது. நம்ம எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. 1500க்கு ஏசி ரூம் வந்து கொடுக்குறாங்க. பாத்ரூம்லாம் நல்லா க்ளீனாகவே இருந்தது. அப்புறம் பால்கனியும் இருந்தது. இந்த ரூமில் பால்கனி ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் நைட் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆனால் அவ்வளோ நீட் இல்லை. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். கிட்ஸ்லாம் ஒரே காரில் வந்து உக்காந்துட்டே வந்து கால் வலி, அதனால் இங்கே வந்து டிபான்னு விளையாடிட்டு இருந்தாங்க, குதிச்சு பெட்டில். சரி நாங்களும் விட்டு அதுக்கப்புறம் டின்னரை முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் ஷாப்பிங் போகலான்னு நினச்சி பக்கத்துலேயே வந்து திருப்பூர் காட்டன் இருந்தது. அங்கே போய் ஷாப் பண்ணிட்டு